ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பெரட்டல் பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, நம்ம டிஃபனுக்கு கூட, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவுக்கு கூட தொட்டு சாப்பிட்ற மாரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 2 டைம் தான் மட்டனை வாஷ் பண்ணணும். குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3/4 பதம் வெந்தால் போதும். ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்கும்போது 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3/4 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பெரட்டல் ஒரு 3/4 பதம் நம்மளுக்கு வதங்கணும் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஆல்ரெடி மட்டனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல மணமாக இருக்கும். பாதி வதங்கினோடனே நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துடணும். தண்ணி நிறைய இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சுண்டி வந்தோன்னே 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டிங்கன்னா மட்டனோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் அந்த தண்ணியோடு நம்ம செய்யும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்தவுடனே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு, நான் அதுக்கு தான் மட்டனை 3/4 பதம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம நல்லா சுருள மிக்ஸ் பண்ணும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்பயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. அதேமாரி மட்டன் பெரட்டலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்டும் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. பார்த்திங்களா? அப்படியே வச்சோடனே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.